எப்படி இங்கே வந்தேன்? நான் வயலில் தானே கிடந்தேன். கடைசியாக எனக்கு அங்கே போனது தான் ஞாபகம் கிடக்கு. ஐயையோ, என்னைய யார் கொண்டு வந்து இங்கே போட்டாங்கன்னு தெரியலையே. குடிச்சிட்டு போதையில் கிடக்கும்போது கொண்டு வந்து போட்டிருப்பாவலா இருக்கும். என் பொண்டாட்டிக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா இன்றைக்கே என் கதையை முடிச்சு விட்ருவாளே. ஐயையோ, இப்போ நான் என்ன செய்ய? எவ்வளோ நேரமாக இங்கே கிடக்குன்னு தெரியலையே. யோ என்ன வை போதையெல்லாம் தெளிஞ்சிட்டோமா இருக்கு. ஐயையோ, நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே. அப்போ இன்னைக்கு எனக்கு சங்குதானா? யோ உன்னையதையா கேட்க. என்ன போதை தெளிஞ்சுதான் எந்திரிச்சு நிக்கியா இல்லை இன்னும் தெரியலையா உனக்கு? என்ன கோபத்தி சொல்லியா? நான் எங்கே குடித்தேன்? ஆமாம், நான் எப்படி இங்கே வந்தேன்? வயலுக்கு தானே போனேன் நான். ஏதோ தலை சுத்திய மாதிரி இருக்குன்னு ஒரு மரக்கடியில் உட்காந்து தான் எனக்கு ஞாபகம். வேற நான் இப்போ இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. எப்படி புழுகியாம்பரு அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு வாயை திறந்ததும் என்னமா போய் சொல்லியாம்பரு. குடிச்சிட்டு நிற்க நெதான் இல்லாமல் கீழே விழுந்து கிடந்தவன இங்கே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஏன்ட்டியா நீ கதை ஓடியா நீ? என்னென்ன கதை ஓடியாம்பருமா? இங்கே கொண்டாந்து போட்டதுக்கு போகிறவங்க கூட கடலில் நீச்சல் அடிக்க நண்டு பிடிக்க சொரா பிடிக்கன்னு ஒரு கனவுல மிதந்துட்டு மயக்கம் வந்துச்சா இந்த ஆளுக்கு. ஆள் மண்டையடியும் பாரு. அப்போ சந்தி சிரிச்சிட்டு போல இருக்கே ஏற்கனவே. நமக்கு தான் ஒன்றும் தெரியல போல இருக்கு. ஐயையோ, என்னம்மா கோமதி சொல்லியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. எப்படியா தெரியும்? எப்படி தெரியும்னு கேட்க. கொஞ்சம் நெஞ்ச குடியா குடிச்சிருந்த நீ உன்னைய கொண்டாந்து போட்டு ஒரு நாள் ஆகுது முழுசா உனக்கு போதை தெரிய. என்ன நிலவில் இருந்திருக்க பாரு நீ அப்போ. ஐயா, நான் தான் சொல்லியம்ல கோமதி, எனக்கு மயக்கம் தான் வந்துச்சுன்னு வேற திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு எடுக்க. பொய் சொல்லாத வைனாலா, எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா குடிச்சுவிட்டு நிற்க நெதான் நல்லாமல் விழுந்து கிடந்தவன அங்கேருந்து கை தாங்களா அந்த லட்சுமி அக்கா வீட்டுக்காரவையோ லட்சுமி அக்காவும் என் கூட சண்டை போட்டு இங்கே கொண்டாந்து உன்னைய தள்ளிட்டு போயிருக்காவ. நான் அங்கேயே உன்னைய குழிக்குள்ளே தள்ளி மூடிறியேன்னு சொல்லியிருந்தேன். கேட்டிருந்தாவளா? கேட்டாவளா அவங்க? அப்பயே உன்னைய கொண்டு போட்டிருந்தா இந்நேரம் எவ்வளோ வேலை முடிஞ்சு போயிருக்குமா? உன்னைய இந்நேரம் நான் தலை முழுகி எடுத்து போயிருந்திருப்பேன். எல்லாம் என் தலை இழுத்து உன்னைய கட்டிட்டு காலம் ஃபுல்லாக அழுவணும்னு சொல்லி. இது என்னடி சொல்லியா? இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக வயலில் கிடந்த மோட்டரை என்ன பண்ணுன்னு உண்மையாக சொல்லிடு. போச்சு, அப்போ மோட்டர் கதையும் தெரிஞ்சுட்டு போல இருக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுது. சமாளிப்போம், என்னத்தையாவது சொல்லி பார்ப்போம். தப்பிச்சா நம்ம நல்ல நேரம், இல்லைன்னா இன்னையோட நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு கண்ணை மூட வேண்டியதுதான். யோ நான் இங்கே பேசிட்டு எடுக்க, நீ என்ன அப்பப்போ குனிஞ்சு தரையை பார்த்து தனியாக பேசிட்டு எடுக்க? என்ன பண்ணணும் மோட்டரை? மோட்டர் நான் ஒன்றும் பண்ணல கோமதி. மோட்டர் தண்ணி எடுக்கல, பார்த்துக்கு ரிப்பேர் ஆகி கிடந்தது. அதனால ரிப்பேருக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ரிப்பேருக்கு கொடுத்து வச்சிருக்கியா? எந்த கடையில் கொடுத்த? என்ன ரிப்பேரு? என்ன சொன்னானுவ? மளிகை கடையில். நான் இங்கே சீரியஸாக பேசிட்டு எடுக்க, நீ ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியாரா? வேற எங்கிட்டி கொடுப்பாவ? மோட்டர் ரிப்பேர் ஆயிட்டு, அதான் இருந்தாலும் ரிப்பேர் பண்ணுற கடையில் கொடுத்துருக்கு. அந்தாலும் 2 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தான். அதனால தான் வந்துட்டேன். இந்த கதை உடைய வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிடாதிய. உண்மையாகவே மோட்டர் என்ன பண்ணிய சொல்லுங்க. எதையும் உண்மையாகவே ரிப்பேருக்கு தாமட்டி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வேணா நான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கேன். பார்க்குறேன் வை பார்க்குறேன். நாளைக்கு மட்டும் வயலில் மோட்டர் வந்து சேராமல் இருக்கட்டுமே. அன்னையால் அந்தாலும் உங்களை தூக்கி தூர போட்டுட்டு வந்துடுவேன். வேற அப்பா இல்லாமல் பிள்ளைகளை ஒத்தையில் நின்று கூட நான் வளர்த்துக்கிடுவேன், பார்த்துக்கிடுங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசாத கோமதி. மோட்டர் நாளைக்கு வந்துடும். நாளைக்கு நான் மோட்டர் போட்டு தண்ணி அரைச்சி காமிக்க. பார்க்குறேன் வை பார்க்குறேன். பார்க்க தானே போகிறேன் மோட்ரு எந்த அளவு போகுது, எப்படி என்ன பண்ணுறியன்னு. நாளைக்கு மட்டும் மோட்ரு வராமல் இருக்கட்டுமே, அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு இருக்குது. ஆத்தி, இவ பேசியதை பார்த்தா நாளைக்கு மோட்டர் கொண்டாந்து மாட்டி வைக்கலன்னா அவ்வளோதான், என் கதையை முடிச்சிருவா போல இருக்கே. ஐயையோ, என்ன செய்ய போறேனோ தெரியலையே. இந்த அளவு போய் நான் அந்த மோட்டர் திரும்ப கொண்டாடுவேன். அவன் வச்சிருக்கானா இல்லை அந்த மோட்டர் வேற அவனுக்காவது வித்துட்டானா என்னன்னு கூட எனக்கு தெரியல. என்ன பண்ண போறனோ. என்னட்டே உனக்கு இப்போதான் என் ஞாபகம் வந்ததோ? அட என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? ஃபோனை வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ண வேண்டாமா? ஆமாம், என்னைய பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டு வந்தவன் ஐஸ் பிள்ளையை பார்த்ததும் அந்தாலே பேசிட்டு அந்தாலே ஓடிட்டான். வேற 2 நாள் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலை. நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணலை. அவ்வளோ பிஸி ஆகிட்டேன்னா. உனக்கு உன் லவ் ஓகே ஆனதும் ஃப்ரெண்டு குப்பைக்கு போயிட்டானே. அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லட்டே, கொஞ்சம் வீட்டில் பிரச்சனையாயிட்டு. என்ன பிரச்சனை அப்படி? எங்கள் வீட்லேயும் நான் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இனிமே வீட்டுக்கு போய் பேசி பொண்ணு கேட்டு கல்யாண வேலையை தான் பார்க்கணும் இதுக்கு மேலே. என்னடே சொல்லியே, நிஜமாவா? அவங்க அப்பா கோவமா கிடந்தாருலே, எல்லாம் ஒத்துக்கிட்டாவல இப்போ? ஆமாண்டே, ஒத்துக்கிட்டாங்க. வேற நான் கட்டுனா ஐஸ்வர்யாவை தான் கட்டுவேன்னு ஒத்தப்படியே நின்றுட்டோம்ல. அப்புறம் ஒத்துக்கிட்டாம எங்கே போவாங்க? ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு மேலே ஐஸ் வீட்டில் போய் பொண்ணு கேட்கணும். அதான் சரி, இது இன்னும் நான் ஐஸ்வர்யாட்ட சொல்லலை. அதெல்லாம் ஈவினிங் வர சொல்லியிருக்கேன். உன் தங்கச்சியோட காஃபி ஷாப்புக்கு தான் அவள் வர சொல்லியிருக்கா என்னையும். நான் மட்டும் எப்படி தனியாக போகிறது? வேற உன் தங்கச்சி காஃபி ஷாப் வேறு அது. அதான் அந்தாலும் உன்னையும் கூப்பிடலான்ட்டு ஃபோன் போட்டேன்.
ரைட்டு, அவ்வளோதான். இனிமே அப்போ என் மச்சான் மாப்பிள்ளை ஆயிட்டான். அடுத்து கல்யாண வேலையை தான் பார்க்கணும்னு நினைக்கேன். சரி வாரம் ஈவினிங் எத்தனை மணிக்கு? ஈவினிங் ஒரு 7 o'clock போல் அங்கே இருக்கணும். என் தங்கச்சியை நான் கூட்டிகிட்டு வர்றதுனால நான் உன்னைய பிக் பண்ண வர முடியாது. அதனால் நீயே நேராக வந்துடுங்க. நானும் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு அங்கே வந்துடுவேன். நான் இன்னும் ஐஸ்வர்யா கிட்டே இதை பற்றி சொல்லலை. நேரில் வச்சு சொல்லலான்னு இருக்கேன். நீயும் எதையும் உளறி வச்சிடாதீய. அதுக்கு தான் நான் நேரில் வச்சு அவள்கிட்ட சொல்லிக்கிடலாம் இந்த சந்தோஷமான விஷயத்தேன்னு சொல்லி தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டேன். வந்துடுன்னே. அட நான் எப்படி வராமல் இருப்பேன்? கண்டிப்பாக வாரேன். வேற இந்த சந்தோஷமான விஷயத்த கேட்டதும் என்னாலேயே பறக்காமல் இருக்க முடியலையே. வேற ஐஸ்வர்யா எப்படி சந்தோஷப்படியான்னு பார்க்க வேண்டாமா? நேரில் வச்சு பார்த்துக்கிடலாம் வாங்க. சரிலே, அப்போ உன் தங்கச்சிட்டோ சொல்லிடு. எப்படியும் ஐஸ்வர்யா சொல்லியிருப்பா, இருந்தாலும் நீயும் சொல்லிடு. வேற நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டோம் எல்லாரும் அப்படின்னு நினச்சிக்கிட போறா. சொல்லிடு. ஈவினிங் ஒரு 7 மணி போல் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். சரி சரி, நான் சொல்லிவிட்றேன். சரி, ஈவினிங் பார்ப்போம். அப்போ பரவாயில்ல, என் மச்சான் வாழ்க்கையில் ஒரு ஒளி வந்துருச்சு. அப்போ இனிமே அவன் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக போனால் நல்லா இருக்கும். வேற இத்தனை வருஷமா அவனும் பிடிக்காத பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி அவன் சொல்லி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தான். ஐஸ்வர்யா வந்ததுக்கப்புறம் தான் அப்பப்போ சிரிச்சுட்டு இருந்தான். இப்போ இருக்கிற இந்த சிரிப்பு கடைசி வரைக்கும் இருந்தால் 2 பேரும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். கடவுள் தான் காப்பாற்றணும். பெத்து எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டிய கட்டி புட்டா, பெத்தவ மனசு நஞ்சாச்சு, இந்த பிள்ளையின் மனசு என்னாச்சு? ஏலே, என்னம்மா? உமருக்கு மனசுல என்ன உன்னி கிருஷ்ணன்னு நினைப்போ? பாத்திரம் தேய்ச்சி எடுத்துட்டு வந்து தோசையை ஊற்றி வேகுமான்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தா பாட்டு படிச்சுட்டு இருக்கியாரு. அது அது வந்துமா, கொஞ்சம் பாட்டு படிச்சுட்டே வேலை பார்த்தா கலப்பாக இருக்காது, அதான் அப்படி பாடுனேன். கலப்பா இருக்கா? இருக்கணும்ல. வேற வீட்டில் போடியதை வாயை முடிக்கிட்டு தின்றுந்தேன்னா உனக்கு இவ்வளோ வந்திருக்குமா? தேவையா உனக்கு இதெல்லாம்? எது சமைச்சு கொடுத்தாலும் ஒரு குறை சொல்லிக்கிட்டு நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துட்டு கிடக்க. அதான் அந்தால நீயே பாத்திரம் தேய்ச்சி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு வந்து கழுவி கமுத்திட்டு தோசையை ஊற்றி எனக்கும் கொடுத்துட்டு நீயும் தின்னு. அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். நீ ரெஸ்ட் எடுமா. நான் இந்த பாதி பாத்திரம் தேய்ச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு. டக்குன்னு தேய்ச்சி போட்டுட்டு வந்து நான் உனக்கு தோசை ஊற்றி தாரேன். அப்படி வா வலிக்கு. நல்லா முட்டை தோசையாக ஊற்றி கொண்டு வா. நல்லா பெப்பரெல்லாம் தூக்கலாக போட்டு. நான் கொண்டாரம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. போறா பாரு கள்ளி, எப்படி வியாழ கள்ளி. எங்கள் அம்மா அப்போதையே சொல்லிச்சு, இந்த பிள்ளை வேண்டாண்டா வாய் அதிகமாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி. நான் தான் இவளை பார்த்தோன்னே பிடிச்சிட்டு நான் கெட்டுனா இவளை தான் கட்டுவேன்னு ஒத்த காலையில் நின்றுட்டேன். வேற அன்னைக்கே எங்கள் அம்மா பேச்சை கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க வேண்டியிருக்குமா? எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு தோசை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு நீயே பாத்திரம் தேய்ச்சி எல்லாத்தையும் விலக்கி போட்டுட்டு மாவு அரைச்சி சட்னி அரைச்சி தோசை ஊற்றி தின்னுன்னு சொல்லிட்டா. இதில் இவளுக்கு முட்டை தோசை வேற ஊற்றி கொடுக்கணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. வேற பசி எடுத்துக்கிச்சுன்னா இன்னும் பேய் மாதிரி கடந்து கத்திட்டு எடுப்பா. வெறுசா வேலையை பார்ப்போம். பரவாயில்லட்டே, நம்ம அக்கா செடியெல்லாம் வச்சு நல்லா வளர்த்திருக்கா. அடிக்கிற காற்றுக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம், இந்த காற்றுலேயே கிடந்துடலாம் போல இருக்கு. நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு வளர்க்கணும். வேற நம்ம வளர்க்கணும்னு நினச்சாலும் இடம் பத்தாது போல இருக்கு. இருக்கிற இடத்துலையாவது என்னத்தையாவது வளர்ப்போம். ஆனால் செல்வி, நீ இங்கே தான் இருக்கியாம்மா? ஆமாக்கா, நல்லா காற்றடிச்சது, அதான் அந்த அப்படியே உட்காந்துட்டேன். என்னாச்சுக்கா? இன்னும் சுமீனை பார்த்தியாம்மா? காலையிலேருந்து காணே இல்லை. உள்ள ரூம்குள்ளே தான்க்கா கிடந்தான். ரூமுக்குள்ளே பார்த்தனேம்மா, காணுமே. அப்படியா? பாத்ரூமில் எங்கேயும் கிடக்கானோ என்னவோ. ஏன்னா காலையிலேருந்து அவன் வெளியே எங்கேயும் போகல, வீட்டில் தான் கிடந்தான். என்ன தாய்களா, என் பேரிங்க அடிபட்ட மாதிரி இருக்கே. இது எங்கடே இருக்கே? வீட்டில் இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது, வெளியே போனாலும் தெரிய மாட்டேங்குது. வீட்டில் இருந்தால் இருக்குன்னு போடாது எழுதி வெயிலே ஓ ரூமுக்கு வெளியில். ஏன் இப்போ எதையாவது அரைக்கணுமா இல்லை கடைக்கு போகணுமா? யாமலே உன்னை வேறு எதுக்கு வேணும் கூப்பிட்டது இல்லையா? சமீப காலமாக நீ இதுக்கு மட்டும்தான் என்னைய கூப்பிட்டுடக்கா வர வர. அதான் அந்தால என்ன கதைன்னு கேட்டேன். இப்போ என்ன வேலை வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லட்டே, உங்கள் அக்கா சாயங்காலம் அவள் லவ் பண்ணுற பையனை பார்க்க போகிறாளாம். நம்ம செல்விக்கிட்ட தான் சொல்லியிருந்தா பார்த்துக்க. அப்பாக்கிட்டையும் என்கிட்டையும் சொல்லி செல்விக்கிட்ட தான் சொல்லியிருக்கா போல. ஒரு 7 மணி போல் ஆஷா இருக்கால, அவங்க காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாளாம். போட்டோம், அதுக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ? அதை சொல்லி அதை கேளலே. அவள் போனானா அவள் கூட நீயும் துணைக்கு போயிட்டு வாளே. வேற அவளை தனியாலாம் அனுப்ப எனக்கு மனம் இல்லை. அதான் நீயும் கூடவே போயிட்டு வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன்ல. என்னம்மா, அக்கால உழவு பார்க்கறதுக்கு என்னைய கூட அனுப்புறியோ? பாரு செல்வி, இவன் எப்படி பேசியான்னு. வேற நீ சொல்லியது அப்படி தானே இருக்கு. அந்த பிள்ளை கூடயே இவனையும் கூட போக சொன்னா அவன் உழவு பார்க்க அனுப்பிய மாதிரி தான் இருக்கு. அதான் இருந்தாலும் அவன் அப்படி பேசியான். அவன் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? ஆனால் என்னைக்கு நீயும் இப்படி சொல்லியா? வேற அவளை எப்படி ஒத்தையில அனுப்ப? எனக்கெல்லாம் அனுப்ப மனசு இல்லை. அப்போ சொல்லு அவன்கிட்ட. உனக்கு மனம் இல்லைன்னா அவன்கிட்ட சொல்லு, அவன் போறானா என்னன்னு பாரு. ஏன் அப்படி இல்லையா?
உங்கள் அக்கால எனக்கு ஒத்தையில் அனுப்ப பயமாக இருக்குது. அதான் நீயும் கூட போனீன்னா எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் போயிட்டு வாயாண்டே. ரொம்ப சௌரியம். உனக்கு வேணும்னா நீ போமா, என்னையெல்லாம் போக சொல்லாத இந்த மாதிரி வேலைக்கு. எனக்கு இதுலலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை பார்த்துக்க. போவேணாண்டே போவேணா. அவளே எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க. வேற பெத்த காய்னு நான் எதுக்கு கிடக்க எங்கள் வீட்டுக்குள்ள? என்னைய கொண்டு போய் எங்கேயாவது பொத்தக்குழியில் போட்டுருங்களா, நான் அப்படியே போய் சேர்ந்துடுறேன். இவன் என்னமா இப்போ உனக்கு பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. அந்த பையன் என்ன ஏதுன்னு கூட நம்ம விசாரிக்கல ஒன்றும். அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது. வேற ஊரில் இருக்கிறவங்க பார்த்தவொன்னே ஏதாவது சொல்லிட்டு எடுப்பாவ. அதனால தான் பயந்து உடனே கூட போக சொல்லியேன். போக முடியுமா முடியாத ஒன்னால? கூட்டையெல்லாம் என்னால் போக முடியாது. வேணும்னா அவள் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழிச்சு நான் ஏதோ எதார்த்தமாக அங்கே போகிற மாதிரி போய் பார்த்துட்டு அவளை கூட்டிகிட்டு வரேன். வேற இங்கேருந்து கூடவே எல்லாம் போய் அவள் என்ன பேசி எல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்டு எடுக்க முடியாது. அவள் இருக்கிற இடத்துக்கு அவள் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேணா நான் தனியாக போய் பார்த்து கூட்டிகிட்டு வந்துக்கிடுறேன். சரி, அதையாவது பண்ணு. எனக்கு அது வரைக்கும் போது நிம்மதியாக இருக்கட்டும். அதான் இதுக்கு தானே என்னையை தேடிட்டு இருந்தேன். வர நீ என்னையை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்க. ஒரு காலேஜ் போக போகிற பையன்ற ஒரு நினப்பு இருக்கா உனக்கு? இல்லை போன வேலையை பார்த்துட்டு. அதான் உனக்கும் உன் வேலை ஆனால் போதும். பாத்தியா செல்வி, இந்த பிள்ளைல ஒன்றும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேக்கு. எல்லாம் அதாவது இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போகுது. வேற நீ கேட்டதும் அப்படி தானே இருக்குது. உனக்கு அவளை அனுப்ப விருப்பம் இல்லைன்னா போவாதுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவளை அனுப்பிட்டு கூடவே இவனையும் அனுப்புனா அவனுக்கு அது தப்பாக தான் தோணுதும். வேற என்ன செய்ய முடியும்? சரி விடு, அதை போறேன்னு சொல்லிட்டோம்ல, பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்படியோ கிளம்பிட்டோம். சரி போய் அவரை பார்ப்போம்.